ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், எவ்வளவு அலுவலர்கள் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க? ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? திலகவதி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் அனைத்தும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வகையில் இன்று சின்னம் பொருத்தும் பணியானது நடைபெற்றிருக்கக்கூடியது. இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்களுக்கு 2 கட்ட பயிற்சிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று ஈரோடு மாநகராட்சி அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் தலைமையில் இந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியினர் அவர்களது பிரதிநிதிகள் முன்னிலையில் இப்பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அறிவுரை வழங்கிய தேர்தல் நடத்தும் அலுவலர் மிக சரியாக எந்த பணியும் செய்ய வேண்டும், எந்த ஒரு சிறிய தவறும் ஏற்படக்கூடாது, கவனமாக செயல்படுங்கள் என அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுக்கு 2,27,546 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 237 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் இருக்கிறது. தொடர்ந்து இதற்கு முன்பாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்த இயலாத 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி இருக்கக்கூடிய 246 நபர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறும் பணியானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக வாக்குச்சாவடிகள் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக வாக்குப்பெட்டிகள் வைக்கும் இடமும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பொருத்தும் பணி நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டரங்கிற்கு வரும் அலுவலர்கள் அனைவரும் தீவிர சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். தேவையற்ற நபர்கள் யாரும் இந்த வழியில் செல்லாதவாறு காவல்துறையினர் தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர். திலகவதி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.